சொகுசு ஹோட்டல்களுக்கு அடிக்கடி அழைத்து சென்று 16 வயது பள்ளி மாணவனுடன் உல்லாசமாக இருந்த 40 வயது ஆசிரியை கைது. உலகம் எதை நோக்கி போகுது அப்படின்ட்டு கேள்வியை கண்ணாபின்னான்னு கண்மூடித்தனமா கேட்கணும்னு தோணுது. ஒரு பக்கம் பசங்க என்னடான்னா சமூக வலைத்தளங்கள்ல இந்த ஒரு செய்தியை பார்த்த உடனே நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு டீச்சர் அமையலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏங்க தெரியாம தான் கேட்குறேன். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு உன்னதம். அதே மாதிரி ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது அதி உன்னதம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பூமியில மனுஷனா பிறந்த நம்மளை ஒரு இந்த சொசைட்டியில ஆசிரியராவோ ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியராவோ ஒரு பைலட்டாவோ மாற்றுறதுக்கான அத்தனை சக்திகளும் யார்கிட்ட இருக்குது, அந்த திறமைகள் இருக்குது அப்படின்னா இந்த டீச்சர்ஸை நம்ம சொல்லலாம். ஆனால் இப்பேற்பட்ட ஒரு டீச்சர் மாணவனுக்கு எந்த மாதிரியான பாடத்தை நடத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்களா? கேவலமாக இருக்குல்ல. காரி துப்புறதுன்னா தயவு செஞ்சு துப்பிடுங்க. நான் இந்த ஷூட் முடிச்சுட்டு அப்புறம் போய் நல்லா காரி துப்புறதுன்னு வாந்தியே எடுத்துகிட்டு வந்துடுறேன். அந்த வகையில் இப்பேற்பட்ட ஒரு கேவலமான சம்பவம் நடந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் நடந்திருக்கு. மும்பையில் ஒரு பிரபலமான ஒரு தனியார் பள்ளி 40 வயது மதிக்கத்தக்க ஆசிரியை அங்கே பணிபுரிஞ்சிட்டு வராங்க. ஆனால் இவங்க எந்த கிளாஸ் எடுக்கிறாங்க, எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லலை, ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, இந்த டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடந்த 2023 வருஷம் தாம் பணிபுரியக்கூடிய பள்ளிக்கூடத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்திருக்கான். அந்த பையனுக்கும் ஒரு சின்ன வயசு 13-14 வயசு தான் இருந்திருக்கும். அப்போ இது என்ன இருந்திருக்குன்னா ஒரு கல்ச்சுரலுக்காக அந்த பையன் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பையனோட அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்திருக்கு. பையன் பார்க்கறதுக்கு நல்லா கும்தாவாக அழகாக தான் இருந்திருக்கான். ஸோ அந்த டீனேஜ் பையனை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பிடிச்ச உடனே இந்த டீச்சர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவன் மேலே அப்படி இப்படின்னு ஒரு கண்ணு வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா நாள்பட அந்த பையன் மேலே இவங்களுக்கு வந்து விபரீதமான ஒரு ஆசை வந்திருக்கு. எப்படியாவது இந்த பையனை வந்து நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட தாட்டில் விழுந்திருக்கு. கீழ்த்தரமான ஒரு எண்ணம் தான். அந்த வகையில் இந்த பையன்கிட்ட நைஸாக பேச்சு கொடுக்க ஆரம்பிச்ச உடனே பையனோட நல்லா பேச ஆரம்பிச்சிருந்திருக்கான். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த பையன் மேலே தவறான தொடுதல், அந்த பேட் டச் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த உடனே இந்த பையன் அந்த டீச்சரை பார்த்து பேசுறத அவாய்ட் பண்ணியிருந்திருக்கான். வீட்டில் இந்த பையன் ஆஸ் யூஷுவலாக இல்லாமல் ரொம்ப அப்நார்மலாகவே இருந்துட்டு இருந்திருக்கான். வெளியில் அவங்க பேரண்ட்டுக்கும் அதை வந்து கண்டுபிடிக்கவும் முடியல. கடைசியில் அந்த டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பையன் பேச மாட்டான், இதனாலேயே எனக்கு மன உளைச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் கூட வேலை பார்க்குற இன்னொரு டீச்சர்கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. அந்த டீச்சர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்களை விட கடகெட்ட ஒரு குட்டிச்சவருன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு படுபாதகமான ஒரு டீச்சராக இருந்திருக்காங்க போல. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரி தான் கூட வேலை பார்க்குற டீச்சர் தானே, ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எப்படியாவது சேர்த்து வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அந்த பையன் கிட்ட போயிட்டு இந்த டீச்சர் பேசியிருக்காங்க. அதாவது டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்கிறதாம்ப்பா, பட் உன்னை வந்து இந்த டீச்சருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நீ வந்து பேசு, அதெல்லாம் தப்பு இல்லை, இந்த ஏஜில் எல்லாம் இருக்கிறது தான், இந்த டீனேஜுங்கிறது இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி எப்படியெல்லாம் சொல்லக்கூடாதோ எப்படியெல்லாம் சொன்ன உடனே அந்த குழந்தை பையனுக்கு என்ன தெரியும்? அப்போது அந்த பையனை என்ன பண்ணியிருக்காங்க, சீரழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இவங்க ஒரு இன்டென்ஷனை வச்சு பேசியிருக்காங்க. அந்த பையனுக்கு வந்து இந்த ஏஜில் இப்படியெல்லாம் இருக்கும் போலங்கிற ஒரு யதார்த்தமாக மறுபடியும் அந்த டீச்சர் கிட்ட பேச ஆரம்பிச்சிருந்திருக்கான். கடைசியில் அப்படி இப்படின்னு ஷாப்பிங் மால் கூட்டு போகிறது, கிஃப்ட் வாங்கி தரது, ஹோட்டல் கூட்டு போய் சாப்பிட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த 40 வயசு டீச்சரு அந்த 9th படிச்சுட்டு இருந்த பையனை வந்துட்டு ரொம்பவுமே செல்லம் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பையனும் சரி சந்தோஷமாக இருந்திருக்கான், அதை ஜாலியாக பேசிட்டு இருந்திருக்கான், விளையாட்டுத்தனமாக இருந்திருக்கான். ஒரு கட்டத்தில் சொகுசு ஹோட்டலுக்கு போகிற அளவுக்கு அந்த நட்பு வந்து வளர்ந்துருக்கு. கடைசியில் என்ன இருக்குன்னா சொகுசு ஹோட்டலுக்கு போயிட்டு இந்த டீச்சர் மது அருந்துறது, கடைசியில் பாலியல் ரீதியாக அந்த பையன் கிட்ட அத்துமீறி இருந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே அந்த பையனுக்கும் ரொம்ப பதட்டம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டீனேஜர் இந்த மாதிரி பதட்டங்கிறது இருக்கும், நீ அதுக்கெல்லாம் பயப்படாத, அதுக்காக நான் ஒரு டேப்லெட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு அந்த பதட்டத்தை தணிக்கிறதுக்காக சில பல மாத்திரைகள், அது வந்து என்ன மாத்திரைங்கிறதையும் அதில் சொல்லப்படலை. ஸோ அந்த மாதிரியான மாத்திரைகள் எல்லாத்தையுமே கொடுத்து அந்த பையனை ஆசுவாசப்படுத்தி தன்னோட ஆசையை வந்து அங்கே நிறைவேற்றிருந்திருக்காங்க. என்ன நடந்திருக்கும் நீங்களே நல்லா யோசிச்சுக்கோங்க. ஸோ அங்கே வந்துட்டு பீப் போட வேண்டிய ஒரு நிலைமை தான் இருந்திருக்கும். ஸோ எங்கள் எடிட்டருக்கு நான் அந்த வேலையை நான் கொடுக்க விரும்பலை. ஆக மொத்தத்தில் ஒரு 10வது படிக்கிற பையனுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. கடைசியில் இந்த மாதிரி ஒரு தடவை 2 தடவை கிடையாது, பல தடவை பல சொகுசு ஹோட்டல்களுக்கு அந்த டீச்சர் அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு சீரழிச்சதா சொல்லப்படுது. காவல்துறையினருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு. ஆக மொத்தத்தில் இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் மும்பையை வந்து இப்போது பரபரப்பாக பேசப்பட வச்சிருக்கு. சரி, இவ்வளோ நேரம் இதெல்லாம் சொன்னேன், அந்த பையன் வீட்டுக்கு இது எப்படி தெரிய வந்தது, டீச்சர் எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதையும் முழுசாக நான் சொல்லிடுறேன். இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா
கொஞ்ச நஞ்ச நாள் கிடையாது, ஒரு வருஷம் 1.5 வருஷமாவே இந்த டீச்சர் அந்த பையனை கூட்டிட்டு பல சொகுசு ஹோட்டல்களுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு பாலியல் ரீதியான அத்துமீறல் வந்து அவங்களோட ஆசையை வந்து நிறைவேற்றிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் இந்த பையனோட ஹெல்த் இஷ்யூவும் சரி, மைண்ட் இஷ்யூவும் சரி வேற லெவலில் போயிருக்கு. அப்நார்மலாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த பேரண்ட் வந்து விசாரிச்சப்பதான் அந்த பையன் வந்து சொல்லியிருக்கான், இந்த மாதிரி இந்த டீச்சர் என்னை இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத சொன்னதும் கடைசியில் இந்த பேரண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, 10th படிச்சுட்டு இருக்கிறான், இந்த 10th முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபர்தராக ஆக்ஷன் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பையனோட படிப்பு எதுவும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் இப்போ சமீபத்தில் 10th முடித்த உடனே இந்த ஒரு விஷயத்தை கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து விசாரிக்கும் போது தான் அந்த டீச்சரும் இந்த மாதிரி நடந்தது உண்மைதான் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தலை குனிஞ்சு நின்றுருக்காங்க. ஏங்க, குழந்தைங்கள தலை நிமிந்து பார்க்குற அளவுக்கு வாழ்க்கையில் உயர்த்தி காட்ட வேண்டிய ஒரு டீச்சர் இன்னைக்கு பண்ணக்கூடாத விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் தலை குனிஞ்சு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு குழப்பம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆசிரிய பெருந்தகைகள் அப்படின்னா ஒரு மதிப்பான ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான சேவையில் இருக்கக்கூடிய மனுஷங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் மும்பையில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ரொம்பவுமே அது அருவருக்கத்தக்க ஒரு செயலாக பார்க்கப்படுதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறதா சமூக வலைத்தளங்களில் அந்த கருத்துக்கள் பகிரப்படுறதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இப்படியெல்லாம் வருமா அப்படியெல்லாம் வருமா அப்படிங்கிறதையும் பேசும் பொருளாக நம்மளுக்கு வந்து ஒரு கண்டென்ட்டை கொடுத்துட்டு போயிடுது. சரி, இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டுகளை பதிவு பண்ணுங்கள். நன்றி.